மை டியர் கௌதம் ஸ்டுடியோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். புதிய சிஎம், புதிய தமிழ்நாடு, புதிய ரிசல்ட்ஸ் எல்லாமே மாறப்போகுதுப்பா. அது ஃபுல்லாக பார்த்தலாம். ரிசல்ட் எப்படி மே 8 மே முதல் வாரத்திலே வருமா இல்லை மாற்றப்படுமான்னு சொல்லி ஃபுல் அப்டேட்ஸை பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் ரிசல்ட் செக்கிங் எல்லா அப்டேட்ஸும் நம்ம இந்த ஒரு சேனலில் மட்டும் தான் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒரு 5000 லைக் கொடுங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். 5000 லைக் கொடுப்பீங்கன்ட்டு பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அப்படியே கௌதம்னு போட்டு விட்ருங்க. ஓகேப்பா, இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் டேட் எப்போ வரப்போகுது? மே 8ன்னு பண்ணால் 12க்கு சொன்னாங்க. மே முதல் வாரத்தில் 10க்குன்னு சொன்னாங்க. இது 2 டேட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே வாரத்துக்குள்ளே தான் வருது. மே 8 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது. இப்போ வேறு எலெக்ஷன் வேறு நடந்து முடிஞ்சிருக்கு. நேற்று தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட 1 மணி வரையும் நடந்துட்டு இருந்துச்சுப்பா. ஒரு ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் ஒரு தொகுதியில் வின் பண்ணாங்க ஒரு சில கட்சிகள். ஸோ தாவேக்கா நம்முடைய தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா முன்னிலையில் இருக்கார். ஸோ அடுத்த சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா பதவியேற்க போகிறாரு கூடிய விரைவில். பதவியேற்ற பிறகு தான் 10th 12th ரிசல்ட் வெளியிடப்படுமா? இன்னும் என்ன பண்ணால் பதவியே ஏற்கலை. இனிமேல் சிஎம் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பார்த்திங்கன்னா அவர் நின்ன தொகுதியில் தோத்துட்டார். இனிமேல் அவரும் பார்த்திங்கன்னா நமக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் கிடையாது. இனிமேல் நம்முடைய புதிய சிஎம் நம்முடைய விஜய் அவர்கள் சொல்கிறது தான் ரூல்ஸு. எப்போ ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லி அவர் தான் சொல்லணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில சீரியஸாக. எப்போ ரிசல்ட் வெளியிட போகிறாங்க? இது நடுவில் அப்படின்னா புதிய ஆட்சி வேறு வந்துடுது. ஸோ கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி பெறுவோன்ட்டு. கண்டிப்பாக வெற்றி பெற்றாச்சு டிவிக்கே. ஸோ விஜய் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. இதுக்கு மேலே எப்படி ரிசல்ட் வெளியிட போகிறாங்க? மே 8 ரிசல்ட் வெளியாகுமா இல்லை முதல் வாரத்தில் நாளைக்கு நாளான்னைக்கு எந்த டைமில் ரிசல்ட் வெளியாகும்? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சோம், மே 1st வீக் ஒரு 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி ரிசல்ட் வெளியிட நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பட் இப்போ மே 8 நீங்கள் ரிசல்ட் வெளியிட நல்லா இருக்கும்பா அப்படின்னு தொடர நிலைமைக்கு வந்துருச்சு. ஏன்னா மே 8 ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் சற்று கம்மி தான். ஏன் ப்ரோ மே 8 ரிசல்ட் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா பதவியேற்கும் விழா பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மே 7ஆம் தேதியா மே 9ஆம் தேதியான்னு தெரில. நம்முடைய விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா பதவி ஏற்கணும் முதலமைச்சராக. அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு சத்தியமாக புரியல. ஸோ மாணவர்கள் தான் போட்டு இந்த நிலைமையில் மாட்டிக்கிட்டு நம்ம முடிச்சுட்ருக்கோம், குழப்பத்தில் இருக்கும். பட் பரவாயில்ல, புதுசாக வந்திருக்காரு நம்முடைய தமிழ் தளபதி விஜய் அவர்களே வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு தலைவர் வந்திருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் எதிர்பார்க்கலாம். ஸ்கூல் லீவில் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆக அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குப்பா. அதை வேணால் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா வெயிலெலாம் போட்டு கொளுத்திட்டு இருக்குது. ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் உங்களுக்கு தள்ளி போகும். அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மே 8 வெள்ளிக்கிழமை ரிசல்ட் ஆகுமான்னு தெரியல. சத்தியமாக தெரியல எனக்கு. ஏன்னா புது ஆட்சி, புது மினிஸ்டர்ஸ்லாம் எல்லாம் வரப்போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும் கண்டிப்பாக. ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா அட்வைஸும் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஓகேப்பா கௌதம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன வீடியோலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன நியூஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுற விதமாக. அதே போல் ரிசல்ட் செக்கிங் ஆப்பை பற்றி பார்த்தலாம்ப்பா. கண்டிப்பாக உங்களுக்கு தான் வீடியோ தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். டெய்லி வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லைக்கு, சப்ஸ்கிரைபு, அப்புறம் ஷேர் பார்த்து தட்டி விட்ருங்க. இப்போ ரிசல்ட் செக்கிங் ஆப்பை பற்றி பார்த்துடலாம்ப்பா. இந்த ஆப் பாருங்கள், நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ஓகேங்களா? ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஎன் போர்டு ரிசல்ட்ஸ் 2026ன்னு போட்டாவே உங்களுக்கு இந்த ஆப் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனே உங்களுக்கு லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கடைசி 3 வருஷம் 4 வருஷத்தோட பாஸ் பர்சன்டேஜோட எத்தனை பேர் எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி சப்ஜெக்ட்டில் சென்டம் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட் செக் பண்ணும்போது நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணால் ஃபுல்லாக கிராஷ் ஆகும். பட் இந்த ஆப்பில் செக் பண்ணால் உங்களுக்கு கிராஷ் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது, ஸ்மூத்தாக இருக்கும். இதே ஆப்பில் தான் கடந்த 3 வருஷம் நான் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வருஷம் இதில் தான் செக் பண்ண போகிறேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். ஸோ சொன்னதாக கமெண்ட் பண்ணி விட்டுருங்கப்பா. என்ன சப்போர்ட் பண்ணி நினைக்கிறவங்க ப்ளூ கலர் ஹார்ட்டு உங்கள் டவுட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பப்ளிக் வெயில் வரைக்கும் கமெண்ட் போட்டு போகிறதா போயிட்டு வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேப்பா. பாய் ஸ்டூடெண்ட்ஸ். கமெண்ட்டை போட்டு தெரிவிக்கணும். ஓகேவா? ப்ளூ கலர் ஹார்ட்டு. பாய்ப்பா.